அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்கியிருக்கிறாரு. கமலஹாசனுடன் இணைந்து த்ரிஷா, சிலம்பரசன், அசோக் செல்வன், நாசர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராய சக்திவேல் என்கின்ற கமல்ஹாசன் டெல்லியில் ஒரு கேங்ஸ்டர். 1994 ஆண்டு ரங்கராய சக்திவேலின் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெறும் போது இளங்கோ குமரவேல் தான் ஒரு பக்கம், தன் மகன் ஒரு பக்கம், தன் மகள் ஒரு பக்கம் பேப்பர் போடும்போது இளங்கோ குமரவேல் தவறுதலாக சுடப்பட்டு இறக்கின்றார். துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் தப்பிக்கும் போது ரங்கராய சக்திவேல் இளங்கோ குமரவேலின் மகன் அமரனை தன்னுடன் அழைத்து சென்று அமரனை தனது மகனாக வளர்த்து வருகின்றார். 22 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2016 கமல் அண்ணன் நாசர் அவர் மகளின் தற்கொலைக்கு காரணமானவனை கொன்றுவிட்டு சிறைக்கு செல்லும் போது கமல் வளர்த்த குமரவேலு மகன் அமரன் என்கின்ற சிலம்பரசனை கமல் கும்பலின் தலைவராக அறிவிக்கின்றார். அமரனை கும்பலின் தலைவராக்கியது சிலருக்கு பிடிக்கவில்லை. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன பிறகு தன்னை விட மற்றவர்கள் அமரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சக்திவேலுக்கு நெருடுகின்றது. தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கூட அமரன் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றார். இது இருவருக்கும் இடையே மோதலை உருவாக்குகின்றது. இதன் பிறகு என்ன நடந்தது? ரங்கராய சக்திவேல் மற்றும் அமரனுடன் இந்திராணி என்கின்ற த்ரிஷாவின் உறவு என்ன என்பதற்கு விடை சொல்வதே இந்த படத்தின் மீத கதை. கமல்ஹாசன் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். த்ரிஷா மற்றும் அபிராமியுடன் கமலஹாசனின் காதல் காட்சிகள் ரசனை. சிலம்பரசன் கேங்ஸ்டர் தோற்றம் மற்றும் நடிப்பு, சண்டை காட்சிகள், நடனம் என ரசிகர்களை கவர்ந்துள்ளார். அசோக் செல்வன் போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். கமலின் மனைவியாக அபிராமியின் நடிப்பு அருமை. த்ரிஷா கதாபாத்திரம், கமலும் அவரை வைத்துக் கொள்கின்றார், சிம்புவும் அவரை வைத்துக் கொள்கின்றார். வேதனையாக உள்ளது. ஜேஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, வடிவுக்கரசி என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது. படத்தின் தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதன் பின் அதனை எடுத்து சென்ற விதம் சுவாரஸ்யம் இல்லாததால் படத்தில் ஒன்றிட முடியவில்லை. நாயகனுக்கு பின் கமல் மணிரத்னம் இணைவதால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இருவருமே முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இயக்குனர் மணிரத்னம் கமலின் உழைப்புக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.